இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அல்லேலூயா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்களில் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 24:44 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. மத்தேயு 24:44 வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் உறுதியுள்ளவர்களாயிருங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் அவரையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், அல்லேலூயா, உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். மிகவும் ஆண்டவர் போதிக்கிற கற்பனைகளை நாம் கையாள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மாணவன் வெகு நாட்கள் கழித்து தனக்கு கற்பித்த ஆசிரியரை போய் பார்க்க போகிறார். கூவத்தூர் என்ற கிராமத்தில் ஆசிரியரை போய் பார்க்கும்போது அந்த ஆசிரியர் அங்கு பணிபுரிந்து கொண்டு தான் இருக்கிறார். பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போது ஆசிரியர்கிட்ட இவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயா வணக்கம், எனக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் கேட்கிறார். இல்லைப்பா ஐயா, நான் வந்து உங்கள் கூட படித்தேன். நீங்கள் எனக்கு நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லைப்பா உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆசிரியர். கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, எந்த பேட்சில் படிச்ச நீ? இல்லை, நான் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு நல்ல கை கடிகாரம், நல்ல வாட்சி, நல்ல ஒரு காஸ்ட்லியான வாட்சி நான் பார்த்துட்டு அந்த நேரத்தில் எங்கள் குடும்பம் பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, இவன் நல்ல வாட்சி கட்டியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட கழட்டி வைக்கும்போது அந்த வாட்சியை நான் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டேன். அவன் வந்து கண் கலங்கி அழுது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட உடனே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணீங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாணவன் சொல்கிறான். அப்போது அந்த இது நீங்கள் வந்து நல்ல இது ஒரு கடைபிடிச்சிங்க. அந்த கற்பித்தல் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தது. அந்த கற்பித்தல் என்ன என்றால் என்ன ஆசிரியராய் ஆக்கியது. நான் படிச்சுட்டேன், நல்ல உயர்ந்த நிலைக்கு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த ஸ்டூடெண்ட்டு. என்னப்பா அது எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. அப்போ சொல்லும்போது அந்த அந்த நீங்கள் செஞ்ச அந்த கற்பித்தல் எனக்கு மிகவும் அவசியமாக இருந்தது. யாரையும் நீங்கள் போய் என்ன பண்ணல, யார் எடுத்துங்க கொடுத்துட்டுங்க அதிகாரம் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாருடைய கண்ணை கட்டிக்கங்கடான்னு சொன்னீங்க. எல்லாருடைய கண்ணை கட்டிட்ட பிறகு என்ன பண்ணுச்சு, நீங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேயே கையை விட்டு பார்த்தீங்க. ஒவ்வொரு பாக்கெட்லேயே கையை விடும்போது என் பாக்கெட்டில் கையை விடும்போது இருந்தது அந்த வாட்சி. அதை வந்து என்னை தண்டனைக்குள்ளாக்கலை, என்னை கற்பித்த அந்த கற்பனை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்போ கூட ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஸ்டூடெண்ட்டு கேட்குறான். அந்த ஒரு வாத்தியார் அவர் ஆசிரியர் சொல்கிறாரு, எனக்கு அப்போ கூட ஞாபகம் இல்லைப்பா. எப்படிப்பா ஞாபகம் இருப்பாங்க? நானும் முகத்தை கட்டிக்கின்னு தான் அந்த வாட்சி உன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். நானும் முகத்தை கட்டிக்கின்னு தான் வாட்சை எடுத்தேன். ஆனால் நான் முகத்தை கட்டிட்டு அந்த கட்டாத வாட்சை எடுத்திருந்தா
கண்டிப்பாக உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். அந்த ஞாபகத்தினால உன்னை வந்து நான் ஒரு மாதிரி ஏவலமாக பேசுவேன், உன்னை கண்டிச்சிருப்பேன். அதனால தான் நானும் என் முகத்தை கட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் சொன்னாங்க. அதற்கு அவன் வந்து உங்ககிட்டேருந்து இதுதான் நான் கற்றுக்கொண்டேன், அன்னிலேருந்து நான் வாத்தியார், அதாவது நல்ல ஆசிரியராக மாறணும்னு சொல்லிட்டு என்னை ஒப்பு கொடுத்து நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சதுனால என்ன இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலை ஆசிரியராக நான் இருக்கிறேன். உங்கள் கிடைத்த கற்பனைக்கு எனக்கு ரொம்ப நான் கையெடுக்கிறேன். நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்காமல் எனக்கு செய்த கற்பனை அதாவது கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், தலை வணங்குறேன்னு சொல்லி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்டனையை விட அல்லது நமக்கு கொடுக்கிற அவமானத்தை காட்டிலும் கற்பித்தல் மிகவும் அவசியம். எத்தனை பேர் விசுவாசிகள்? கற்பித்தல் மிகவும் அவசியம். கர்த்தர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக இருக்கிறது. அதுதான் நீதிமொழி. இது இப்போ நம்ம படிச்சோமே 97வது சங்கீதத்துல இருந்து, அதாவது முதியோர்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் என்னை மாற்றினது கற்பித்தல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கற்பித்தலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த போதக சிக்ஷையை நாம் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களையும் உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அல்லேலூயா. பிறரை குற்றம் சாட்டி பிறருக்கு நீ செய்திட்டே உனக்கு தண்டனையை நான் வாங்கி கொடுக்கிறேனா இல்லையா அப்படின்னு பார்க்கறதை காட்டிலும் கற்பிக்கும் போது அவன் உணர்கிறான், கற்பிக்கும் போது அவன் மனம் மாறுகிறான், கற்பிக்கும் போது அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது, கற்பிக்கும் போது அவன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கற்பித்தல் தான் எனக்கு தேவை என்பதை அவன் அறிந்து அவன் செயல்பட்டதுனால மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த அல்லேலூயா பாத்திரமா இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறது நல்லது. எல்லாம் சொல்லுங்க, கற்றுக் கொடுப்பது நல்லது, கற்றுக்கொள்வதும் நல்லது. ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது பாருங்க. அதே போல நம்முடைய நல்ல பெயரை நாம் வாங்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 பிரதான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை எத்தனை பேர் விசுவாசிங்க? தெரிந்து கொள்ளப்படத்தக்கது நற்கீர்த்தி. அதாவது என்ன சொல்றாருன்னா, நல்ல பெயர் நற்கீர்த்தி நல்லது. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல பெயர் நற்கீர்த்தி நல்லது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லேலூயா நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல கற்பிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது அல்லது இங்கு பிரசங்கிக்கும் போது நல்லா கேட்கணும். விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தை பிரசங்கிக்கும் போது நீங்கள் கேட்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தீத்து புஸ்தகம் புதிய ஏற்பாடு 295வது பக்கம் தீத்து 1:9 ஆரோக்கியமான உபதேசம் புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் போதிக்கப்பட்டதற்கேற்ற ஆமென் உண்மையான வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். வாசிங்க. அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் இருக்கக்கூடாதாம். இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேசி சொல்ல வேண்டும், நல்ல புத்தி சொல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல புத்தி நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். கற்பித்தல் மிகவும் அவசியம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆசிரியர் நினைத்திருந்தா
அந்த மகனை என்ன பண்ணிருக்கலாம், தண்டனைக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருடைய கண்ணை கட்டிட்டாங்க. நம்ம ஆளுங்க நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தரை எடுத்துட்டா என்ன பண்ணோம், ஒரே ஒன்று கூட்டிடுவோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், கண்ணை கட்டிட்டார். எல்லாரும் கண்ணை கட்டுங்கடான்னு சொல்லிட்டார். கண்ணை கட்டுறது மாத்திரம் இல்ல, இவரும் கண்ணை கட்டிக்கினாரு. கண்ணை கட்டின்னு போய் பாக்கெட்ல கையை விட்டு பார்த்தா எடுத்தார். அவன் என்ன கேட்குறான், இவருக்கு நம்ம மேல கண்டிப்பா முகம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். 2வது வாட்டி போறான். போய் பார்க்கும்போது அவன் சொல்றாரு, எனக்கு ஞாபகமே இல்லையப்பா உன்னை பற்றி. ஏன்னா அன்னைக்கு நானும் கண்ணை கட்டியிருந்தேன், நானும் கண்ணை கட்டியிருந்ததுனால உன்னுடைய ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னா, தண்டனையை காட்டிலும் நமக்கு கற்றுக்கொள்ளுகிற பாடம் தான் மிகவும் முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? கற்றுக்கொள்ளுகிற பாடம் மிகவும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் அல்லேலூயா, நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்க. பிறரை யாரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, குற்றம் சுமத்திடாதீங்க. குற்றம் சுமத்திட்டா நாம் குற்றவாளியாய் நாம் மாற வேண்டிய காலம் வரும்போது அவர்கள் உங்களை பழி வாங்குவார்கள். பழி வாங்குதல் யாருடையது? தேவனுடையது. பழி வாங்குதல் தேவனுடையது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் போதிக்கிறதை நீங்கள் கவனமாய் போதித்து நல்ல புத்தி சொல்லுங்க. அதுதான் நல்லது, அதுதான் தீத்துவும் சொல்லுகிறார். அல்லேலூயா. நலமானதை பற்றி கொண்டு இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 5:21, 282வது பேஜ் நம்பர். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். எப்படி? எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. இது நல்லதா, இது நல்லதா, இதை நம்ம செய்யலாமா, இதை பிடிச்சிக்கலாமா, இதை நம்ம விடாத பிடிச்சிக்கணும். நலமானதை பிடித்து கொண்டால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர் பூர்ண சமாதானத்தை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பூர்ண சமாதானம் உங்களுக்கு மிகுதியாய் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லேலூயா, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம் மிகவும் முக்கியம். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள் மிகவும் முக்கியம். உங்களுக்கு அருமையான ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் உயிரற்று போயிருப்போம், உயிர் இல்லாமல் போயிருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீது அல்லேலூயா இதுல சொல்றார், சங்கீதக்காரன்ல 97வது சங்கீதத்துல சொல்றார். வாசிங்க 97வது சங்கீதம், 119 97 சொல்றாரு, உமது வேதத்தின் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. நாள் முழுவதும் உம்முடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருக்கிறேன், அது எனது தியானம் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில நீங்கள் ஒவ்வொருவரும் பிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நல்ல வழிக்கு கொண்டு போகும். வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. எப்படி? வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷை ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஆண்டவருக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் நல் மனதை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நாம் உறுதியாய் பற்றிக்கொள், நல்ல மனசை உறுதியாய் பற்றிக்கொள். ஆண்டவரே எனக்கு நல் மனதை கொடுங்க. தினந்தோறும் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல மனசு கொடுங்க. யாரையும் நான் பழி வாங்கக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் திட்டி விடக்கூடாது, யாருக்கும் நான் எரிச்சல் உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். பழி வாங்குதல் உங்களுடையது கிடையாது. நான் எனக்கு செஞ்சுட்டான் பாரு, நான் பழி வாங்குறேன். ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சான்னு கேட்டேன். ஏன் நான் உங்களுக்கு வைக்கணும்? அவங்க ஏன் அவங்க கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்கல, நான் அவங்களுக்கு வைக்கல. அடப்பா, பழி வாங்குதல் உன்னுடையதா? உண்மையா நான் அது ரொம்ப வேதனைப்படுறேன். இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொடுக்காதவங்களுக்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அவங்களுடைய கொடுக்க முடியாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அது ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல மொய் எழுதுறவங்களுக்காக பத்திரிக்கை கொடுப்பாங்க சில பேர். மொய் எழுதுறவங்களுக்கு நல்ல அதிகமா மொய் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் முன்ன போய் என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை வைப்பாங்க. அதுவும் நல்ல அவங்களை கனம் பண்றதுக்கு ஸ்வீட்லாம் வாங்கி போவாங்க. உன்னுடைய வசதி குறைச்ச அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. ஆனா அதிகமா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அந்த பத்திரிக்கை வச்சு பாருங்க, இது ஒரு செலவு நமக்கு அப்படின்னு மனவுவாங்க. அது ஆசீர்வாதம் பெறாது. ஆனா இல்லாதவங்களுக்கு போய் பத்திரிக்கை வச்சு பாக்குறீங்க, அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. ஐயோ, இவங்களுக்கு எப்படியாவது நம்ம செய்யணுமே, இவங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம். இன்றைக்கு தேவ ஜனமே, அல்லேலூயா, நல்லொழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு செய்கிறவர்களுக்கு செய்து கொண்டிருப்பது நலம் அல்ல. பிறருக்கு நல்ல, அல்லேலூயா, முடியாதவங்களுக்கு செய்து பாருங்க, அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் அது மிகுதியாய் நடத்துவார். நலமானதை பற்றி கொண்டு உறுதியாய் இருங்க. நலமானதை எல்லாம் சொல்லுங்க, நலமானதை பற்றி கொண்டு உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, இரண்டாவது பார்க்கும் போது நம்பிக்கையிலே விசுவாசமாய் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10:23. 10:23. எபிரேயர் புஸ்தகம் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. ஆமென். அசதி இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்பிக்கையில நாம் விசுவாசம் கொண்டு உறுதியாய் தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நம்பிக்கையில உறுதியாய் விசுவாசத்தோடு அவரை தேவனை பற்றி கொண்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. தைரியத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் தைரியமாய் செயல்பட ஆரம்பிச்சோம். ஆகவே ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவதாக நாம் பார்க்கும்போது, அல்லேலூயா, எபிரேயர் 3:6 வாசிங்க. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் உறுதியாய் பற்றி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிறிஸ்து இயேசு பிதாவின் வீட்டில உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
இன்னைக்கு சபையில நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சபையை குறித்து நாம் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க குறை சொல்லிட்டே இருந்தா அது குறையாவே தான் இருக்கும். கடைசி காலத்துல, கடைசி நேரத்துல ஆண்டவர் வருகையில சபையில தான் நியாய தீர்ப்பு, சபையில தான் ரட்சிப்பு, சபையில தான் மீட்பு, சபையில தான் ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கிறது போல அதுக்கப்புறம் சபையில தான் நியாய தீர்ப்பும் கூட இருக்கும். ஆகவே அந்த நியாய தீர்ப்புல நாம் நிற்காதபடி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொள்ளுங்க. கிறிஸ்து, அல்லேலூயா, கிறிஸ்து எப்படி உறுதியாய் பிதாவின் இடத்துல இருந்தாரோ அதே போல உறுதியை பற்றி கொள்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆயத்தம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்பது என்ன? உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் பூரண மனதுடையவரை இருக்கிறதுனால அவர்கள் பூரண சமாதானத்தை பெறுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? பூரண சமாதானம். உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் உன்னை திருப்தியாக்குவேன், பேரின்ப நதியினால் உன் தாகத்தை தீர்ப்பேன் சொல்றார். ஆண்டவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் பேரின்ப நதி உன் தாகத்தை தீர்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து உங்களை உறுதிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மை வைப்பார். ஆண்டவருக்கு பிரியமான சபை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில நீ சாட்சியா இருக்க வேண்டும். பிறருக்கு குறை சொல்லிக் கொண்டு குற்றம் சொல்லிக் கொண்டு இராமல் தேவனுக்கு பிரியமா இருந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? குறை சொல்லிட்டு சபைக்கு வராத இருக்கிறாங்க. குற்றம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இது நீங்க சபைக்கு போகாத இருக்கக்கூடாது சொல்றாரா இல்லையா? எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? சபை கூட சில சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள், அவளுக்கு புத்தி சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு சபை கூடுதலை யாரு வரலையோ அவங்களுக்கு சொல்லுங்க. சபையை பற்றி குறை சொல்றாங்க அப்படின்னா அதை காதுல வாங்காதீங்க. சபைக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா அதை வாங்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆகவே சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபைக்கு உறுதியா இருக்க வேண்டும். சபையை மாசத்துக்கு ஒரு சபைக்கு ஓடிக்கொண்டு இங்கே ஓடிக்கொண்டு அங்கே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, சங்கீதம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோட இருக்கணும். இரண்டாவது, கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். கிருபையையும் சத்தியத்தையும் பெற்று, நீதிமொழிகள் 3:3 வாசிங்க. வேண்டுமா? எதையும், கிருபையையும் சத்தியத்தையும் உன்னுடைய இருதயம் ஆகிய பலகையில எழுதி கொள்ள வேண்டும். விசுவாசிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும், எனக்கு சத்தியத்தில் நடக்க வழி தாரும், வழி செய்யும் என்று ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அல்லேலூயா துணை செய்வார். சொல்லுங்க, பூரண சமாதானம் எனக்கு வேணும், பூரண சமாதானம் வேணும். இன்னைக்கு பூரண சமாதானம் இல்லாதவர்கள் அல்லேலூயா அநேகர் அங்கங்கு இருக்கிறாங்க, அங்கங்கு திரிகிறாங்க. பார்த்தீங்கன்னா வாலிப பசங்க இன்னைக்கு ரொம்ப மோசமாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காம கீழ்ப்படியாததுனால
பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல முடியெல்லாம் பச்சை கலர் ஆக்கிட்டுக்கிறாங்க, நல்ல முடியெல்லாம் ரோஸ் கலர் ஆக்கிட்டுக்கிறாங்க. சில பேர் போன வாரத்தில் கூட இந்த இதில் ஒரு பையன், வாலிப பையன் சூசைட் பண்ணி இறந்துருக்கான். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது வேதனை. பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் கீழ்ப்படியாததுனால, தாய் தகப்பன் நல்லா போதிக்காததுனால அல்லது ஜெபிக்காததுனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கணும். சில அல்லேலூயா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ராத்திரியில் தூங்குறதே கிடையாது. தூக்கம் போச்சு அப்படின்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். தூக்கம் போச்சுன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். சாப்பிடும் போது டிவி பார்க்குறதோ அல்லது செல்ஃபோன் நோண்டுறதோ இருந்தால் பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்தெந்த நேரத்தில் எது எது நடக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரெயின் ஸ்ட்ரோக்கு என்பது பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிடுச்சுன்னா புத்தி இதுவாகிடும், கை கால்லாம் இழுத்துக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணவிகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. டிவி பார்த்துக்கின்னு அல்லது கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு சாப்பிட்றது, இல்லாட்டி மொபைலை பார்த்திங்கன்னா சாப்பிட்றது, இதெல்லாம் நமக்கு பாதிப்பு வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக செபிங்க, வாலிப பிள்ளைகளுக்காக செபிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செபிங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிப்போம், எல்லாரும் செபிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உங்களுடைய நாமம் மகிமைப்பட நல்ல பெயர் வாங்கணும், நல்கீர்த்தி உள்ளவர்களாய் மாறணும். எல்லாம் சொல்லி செபிங்க. நல்ல பெயர் வாங்கணும், நல் கீர்த்தி உள்ளவர்களாய் மாறணும். வருங்கால அல்லேலூயா சன்னதி ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் எழுந்து ஜெபிக்குமா, எல்லாரும் எழுந்து நிற்குமா? அல்லேலூயா. வருங்கால சன்னதி நல்ல பெயர் வாங்கணும், நற்கீர்த்தி உள்ளவர்களாய் மாறணும். கர்த்தருக்கு அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்குவர்களாக உறுதி பற்றி கொள்ளும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நலமானதை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லி ஜெபிக்க. அல்லேலூயா. இன்றைக்கு வருகின்ற சன்னதி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறது. இந்த கல்வியாண்டில் எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் பாதுகாக்கணும். எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது. எந்த விதத்திலும் பிள்ளைகள் அல்லேலூயா மாற்றம் வரக்கூடாது, வேறு வழியில போகக்கூடாது. அல்லேலூயா. படிக்கிறதை காட்டிலும் அல்லது வேத வசனத்தை பார்க்கிலும் முக்கியமானது எதுவுமே கிடையாது அவர்களுக்கு. ஆனால் வேறு வழியில போகக்கூடாது. என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, மாணவிகளுக்காக ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. சொந்த பந்தங்களுக்காக ஜெபிங்க, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. யாருமே ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி வருங்கால சன்னதி ஆசீர்வதிக்கப்படணும், வருங்கால சன்னதி ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல மனதுடையர்களாய் மாறணும். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தரும் ஆண்டவரே. நல்ல பெயர் வாங்கணும், நற்கீர்த்தியுள்ளவராய் மாறணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நலமானதை பற்றி கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, நலமானதை பற்றி கொள்ளணும். ஆண்டவரே, ஆலயத்துக்கு கீழ்ப்படியணும், ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. நம்பிக்கையில விசுவாசத்தோடு உறுதியாய் ஓ தேவனை பற்றி கொண்டவர்களாய் வாழ வேண்டும். எல்லாம் சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருங்கால சன்னதி ஆசீர்வதிக்கப்படணும்.
வருங்கால சன்னதி ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. நம்பிக்கையில விசுவாசத்தை கொண்டு உறுதியாய் இருக்கணும். கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்களாய் மாற வேண்டும். கிருபையும் சத்தியமும் அவர்களுக்கு சூழ்ந்து காணப்பட வேண்டும். எல்லாம் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை போதியும், அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவரே, ஆசிரியரை காட்டிலும் நான் கற்றுக்கொண்டதினால் உயர்த்தப்படுகிறேன் என்று சொல்லத்தக்கபடி ஒவ்வொருவருக்கும் நல்ல நன்மை பெற்று மக்கு பிரியமாய் வாழணும். இயேசுவே, பெரிய காரியங்களை செய்வப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் முடிவு பரியந்த முறையிலும் இருப்பதாக. ஆமென் சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் சனிக்கிழமை மறந்துடாதீங்க. சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கிறது. சபையார் அனைவரும் கலந்து கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.